சாட்டை துரைமுருகன் கடுமையா உடைச்சாரு நீங்க சொல்றீங்க. ஆனா சாட்டை துரைமுருகன் விஜய் அவர்களை பத்தி கடுமையான விமர்சனம் வச்சதுனால மட்டும்தான் சீமானவர்கள் போட வேண்டிய ஓட்டுலாம் விஜய் பக்கமே போட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி நீங்க கிடையாதுங்க. விடுமையான விமர்சனங்கள் வைக்காதனாலதான் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டாருன்னு இப்ப சொல்றாங்கல்ல. அப்ப வச்சிருந்தா ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாரா இல்லையா? ஏன் வந்து இக்னோர் பண்ணாங்க? கடுமையான விமர்சனத்தை வந்து இவங்க வைக்காதனால விஜய் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டான்னு ஒரு சைட்ல பேசுறாங்களா இல்லையா? அனுதா போட்டு மாதிரி விழுந்துச்சு அவர். அப்புறம் பேசுறாங்களா இல்லையா? அப்ப நீங்க வந்து குற்றச்சாட்டே சொல்லாம விஜய் வந்து சாட்டத்திரவர் மட்டும்தான் குற்றச்சாட்டு சொல்லிருக்காரு, சீமான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரா? அப்ப நீங்க வந்து யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல, டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணல, ஏடிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணல. அப்ப விஜய் சொல்றதெல்லாம் உண்மை ஆகி போச்சுன்னா அப்ப ஏன் நீங்க பயந்தீங்க விஜயை பார்த்து? 4 முனை போட்டின்னு வந்தாச்சு. 4 முனை போட்டின்னு ஒரு வரும்பொழுது திமுகவும் அதிமுகவும் பண்ண மிஸ்டேக் விஜயை இக்னோர் பண்ணது. விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கணும், சாட்டை துறைமுருகன் மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கணும். திமுகவும் அதிமுக